Hi friends, welcome to Samria channel. இன்னைக்கு வீடியோ எதை பத்தினா என் மாமனார் பர்த்டேக்காக நான் செஞ்ச சர்ப்ரைஸ் கேக் பத்தி தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம எக்லெஸ் கேக் தான் பண்ண போறோம். அதோட இன்கிரீடியன்ட்ஸ் பத்தி நான் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைலா கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1 full cup of curd எடுத்துக்கிறோம், தயிர். அது கூட 1/2 teaspoon பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது பொங்கி வரும். அது ஒரு 10 minutes அப்படியே வச்சிடணும். கர்ட் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக 1.25 கப் மைதா எடுத்துக்கிறேன். உங்களுக்கு மைதா வேணாம், ஹெல்த்தி டிஷ் வேணும்னா வீட் ஃப்ளார் கூட போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். இல்லை மைதா கோதுமை மிக்ஸ் பண்ணி ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மைதா தான் எடுத்திருக்கேன். அது கூட 1 teaspoon ஆஃப் பேக்கிங் பவுடர் போடுறேன். நான் 1/2 teaspoon எடுத்திருக்கேன், அதனால தான் 2 தடவை போடுறேன். அது கூட கொஞ்சமாக சால்ட், 2 பிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மைதா, பேக்கிங் பவுடர், சால்ட் இதெல்லாம் போட்டு சலிச்சு எடுத்துக்கிறோம். எந்த திப்பியும் இல்லாமல் இருந்தால் தான் கிராக் ஆகாமல் சாஃப்டாக கேக் வரும். அதனால இது சலிக்கிறது ரொம்ப முக்கியம். அது நல்லபடியாக சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது அந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டை ஓரமாக வச்சுட்டு கர்டு ஃபர்மெண்ட் ஆகிருக்கும். அதில் நம்ம ஒரு 3/4 கப் ஆயில் ஊற்றிக்கிறோம். ரிஃபைண்ட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஜென்ரலாக பட்டர் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணும்போது கேக் இன்னமும் சாஃப்டாக வரதா நான் ஃபீல் பண்ணேன். இது கூட இப்போ நம்ம பவுடர் சுகர் எடுத்துக்கணும். அதுவும் 3/4 கப். சுகர், நார்மல் சுகர் எடுத்து மிக்சியில் அடித்து பவுடர் சுகரை ஆக்கி வச்சுக்கிட்டு அதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும், அதுதான் பதம். ரொம்ப மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ரொம்ப மிக்ஸ் பண்ணும்போது அந்த பபுள்ஸ் எல்லாம் உடச்சி விட்டுருவோம். ஸோ கேக்கோட சாஃப்ட்னஸ் போயிடும். இது கூட ட்ரை இன்க்ரீடியண்ட்டை இப்போ சேர்த்துடணும். அந்த மாவு, பேக்கிங் பவுடர், சால்ட்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். கூட வெனிலா எசன்ஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறேன். ஒரே சைடில் ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணுறேன். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த ஃபர்மெண்ட் ஆகி அந்த பபிள்ஸ் எல்லாம் உடச்சி விட்டுருவோம். இப்போ சும்மா நான் ஃபோல்ட் பண்ணி மட்டும் எடுத்துக்கிறேன் பேட்டரை. அவ்வளோதான், நம்ம பேட்டர் இப்போ ரெடி ஆயிடுச்சு டின்னில் ஊற்றுறதுக்கு. இப்போ நம்ம டின்னை ரெடி பண்ணிக்கலாம். பேட்டரை இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வெளியில் வைக்கக்கூடாது, உடனே அவனுக்கு மாற்றிடணும். அதனால ப்ரீ ஹீட் பண்ணுறதும் டின் ரெடி பண்ணுறதும் நம்மளுக்கு கிடைக்கிற கேப்பில் பண்ணிடணும். இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல பண்ணக்கூடாது. கேக் டின்னில் ஒரு 2 ட்ராப் ஆயில் ஊற்றி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம பட்டர் ஷீட் ரெடி பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட் அதோட சைஸ்க்கே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். 4 சைட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போது சைட்ஸ்லேயும் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே, நம்மளோட டின் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே நம்மளுக்கு பட்டர் ஷீட் கிடைக்கும். அதுக்காக தான் நான் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஷார்ப்பாக ஸ்ட்ரைட்டாக வச்சு வெட்டிடுங்க. இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரியே. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு ரவுண்டாக பட்டர் ஷீட் ரெடி ஆகிடுச்சு. அதை உள்ளே வச்சு ப்ளேஸ் பண்ணிடலாம். ஆயில் கேக்கே விடும், ஏன்னா நம்ம எக்லெஸ் கேக் பண்ணுறதுனால ஆயில் நிறையா ஊற்றிருக்கிறதுனால ஆயில் கீழே செட்டில் ஆகும். அதனால இதுக்கு தனியாக ஒரு ஆயில் தேய்க்கணும் கீழே பட்டர் ஷீட்லன்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேக் பேட்டரை அந்த டின்னில் நம்ம ஊற்றிக்கிறோம். இப்போ இதை லெவல் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்க ஷார்ப்பான ஸ்பூனோ இல்லைனா நைஃபோ இல்லைனா ஸ்டிக்கோ எடுத்து இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு 2 தட்டு தட்டினா லெவல் ஆகிடும். இந்த டைமில் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி முடிச்சிருக்கணும். கன்வெக்ஷன் மோடில் வச்சு 45 minutes கேக்கை பேக் பண்ண விட்டேன். இதே டைமில் நான் விப்பிங் க்ரீமை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். விப்பிங் க்ரீம் எடுத்து பீட் பண்ணி எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு ஹை ஸ்பீட் கொடுத்து பீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு 5 minutes தான். திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடச்சிருச்சு விப்பிங் க்ரீமில். நான் சுகர் ஆட் பண்ணல, ஏன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப சுகர் பிடிக்காது. ஆல்ரெடி விப்பிங் க்ரீம்லேயும் சுகர் இருக்கும், ஸோ எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணல. இது என்னோட நேம் போர்டு. இதில் நான் சாக்லேட் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். சாக்லேட் மெல்ட் பண்ணி அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நான் சாக்லேட் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்ருக்கேன். ஸோ தட் எனக்கு என்ன லெட்டர்ஸ் வேணுமோ அதில் மட்டும் நான் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நான் கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சுருவேன். இதுக்குள்ளே கேக் ரெடி ஆகிடுச்சு. கேக்கை ஒரு 2 hours ஆற வச்சுட்டு நான் அதை 3 லேயர்ஸாக கட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஈக்குவல் சைஸில் நான் கட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னால் முடியல, ஏன்னா எனக்கு நேரம் ஆகுது. நான் கிளம்பணும், என் மாமனார் பர்த்டேக்காக நாங்கள் போனோம். எனக்கு டைம் ஆகுதுன்றதுனால தப்பாக கட் பண்ணிகிட்ருக்கேன். ஏதோ வந்தது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு எடுத்து வச்சு லேயர்ஸ் எப்படியோ 3 லேயர் பிரிச்சுட்டேன். நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ணி போனோம். கேக் நகராமல் இருக்கிறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் லேயருக்கு அடியில் கொஞ்சம் க்ரீமை ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ தட் இந்த கேக் ஒட்டிக்கும், நகர
கிடையாது. போர்டில் க்ரீம், அதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் கேக்கு, அதுக்கு மேலே சுகர் சிரப் போட்டுட்ருக்கேன். இந்த சுகர் சிரப் ரொம்ப சிம்பிள். சுகரில் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சா நம்மளுக்கு சுகர் சிரப் ரெடி ஆகிடும். இந்த சுகர் சிரப் ஆறுனதுக்கப்புறம் தான் கேக் மேலே போடணும். எல்லா ஐட்டமுமே சில்லுன்னு இருக்கணும், இல்லைனா ரூம் டெம்பரேச்சருக்கும் கம்மியாக தான் இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச விப்பிங் க்ரீமை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் மேங்கோ க்ரஷ் ஊற்றிக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து நான் மேங்கோ ஃப்ளேவரில் செய்கிறதா டிசைட் பண்ணிவிட்டு மேங்கோ வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு அன்றைக்கி மேங்கோ கிடைக்கல, அதனால பரவாயில்லன்னு க்ரஷ் வச்சு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஃப்ரூட் கேக்குன்னு வரும்போது கண்டிப்பாக நம்ம ஃப்ரூட் ஆட் பண்ணணும். இப்போ என்கிட்ட ஃப்ரூட் இல்லாதனால வெறும் க்ரஷ் மட்டும் வச்சு மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2 லேயர்ஸ் அடுக்கியாச்சு. இது தேர்ட் லேயர் மேலேயும் சுகர் சிரப் போட்டு நான் வந்து விப்பிங் க்ரீமை ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் நான் வந்து எந்த ஒரு எசன்ஸுமே கூட ஆட் பண்ணலை எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக. ஏன்னா இது வந்து ஹோம் மேடு, என் வீட்டுக்காக தான் நான் செய்கிறேன், சாப்பிட போகிறது என் பசங்க, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படிங்கிறதுனால நான் எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு எசன்ஸுமே ஆட் பண்ணலை. உங்களுக்கு அந்த ஸ்ட்ராங் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். இப்போது நான் வந்து லெவல் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் போர்டையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஓரளவுக்கு வந்து கேக் லெவல் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப டைம் இல்லாதனால கேக்கை செட் பண்ணுறதுக்கு எனக்கு அதிகமான நேரம் எடுக்க முடியல. அதனால் வந்த வரைக்கும் போதும்னு சொல்லிவிட்டு நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிட்டேன். இப்போ கொஞ்சோண்டு விப்பிங் க்ரீம் எடுத்து அதில் கொஞ்சமாக கலர் ஆட் பண்ணிக்கிட்டு அது கூட மேங்கோ க்ரஷை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அகேன் நான் இங்கேயும் கலர் ரொம்ப ஜாஸ்தியாக போடல, ரொம்ப மினிமம் குவான்டிட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஒரு பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணிவிட்டு அதில் நாசலும் போட்டிருக்கேன். இப்போ நம்ம டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிள் டிசைன் தான் போட போகிறேன், ஏன்னா எனக்கு அதிகமான டைம் இல்லை. ஸோ எனக்கு என்ன தோணுதோ அந்த நேரத்தில் அதை தான் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் விப்பிங் க்ரீமை அடிச்சுட்டு நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் வெளியில் வச்சிடக்கூடாது. நம்ம மிக்ஸ் பண்ணி முடித்து அது அந்த ஸ்டிஃபான கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இல்லைனா நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி மாறிட்டு லிக்விடாக மாறிடும், மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டிஃப்னஸ் இல்லைன்னா நம்மளால் நம்ம நினைக்கிற டிசைனை போடவே முடியாது. அவசரத்தில் என்னால் என்ன டிசைன் பண்ண முடியுமோ அதை பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் சொதப்பெல்லாம் நடக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, என் மாமனார் தானே கோச்சிக்க மாட்டாருன்ற எண்ணத்தோடு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான், கேக் டெக்கரேஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து ஒரு சில்வர் ஸ்ப்ரிங்க்லரும் கோல்டன் ஸ்ப்ரிங்க்லரும் வச்சுருக்கேன். ஸோ அதை நான் வந்து என்னோடய டிசைன் மேலே தூவி விடுறேன். இந்த பால்ஸ் எல்லாம் எடிபிள் தான், சாப்பிடலாம். ஆனாலும் குழந்தைங்களுக்கு அவாய்ட் பண்ணுறது பெட்டர், நிறையா சாப்பிட விட்டுறாதீங்க. இந்த மீன்வாயில் நம்ம சாக்லேட்டில் வந்து லெட்டர்ஸ் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா ஒரு போர்டில், அதை நம்ம ஃப்ரீசரில் வச்சுருக்கோம். அதை நம்ம இப்போ எடுத்துகிட்டு வர போகிறோம். அதை நம்ம இப்போ கேக் மேலே ப்ளேஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து பர்த்டே என் மாமனாருக்கு. ஸோ என் பசங்க எழுதின மாதிரி நான் எழுதியிருக்கேன். ஸோ ஹாப்பி பர்த்டே தாத்தா தான், அது THA மட்டும் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், கேக் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்துட்டு எழுத போகிறதில்ல ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஹாப்பி பர்த்டே ஹோல்டர் வச்சுருக்கேன். அது லைட்டாக அப்படியே சொருகி விட்டுட்டு அவ்வளோதான், நம்ம கேக் ரெடி. இதை தூக்கி பாக்ஸில் ஆடாமல் அசையாமல் வச்சு கிளம்பி போக வேண்டியது தான். என் மாமனார் வீட்டுக்கு ஒரு 1 hour ஆகும் ட்ராவல் பண்ணி போக. ஸோ அன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இருந்தாலும் என் மாமனார் எழுப்பி அந்த டைமில் போயிட்டு நாங்கள் செலிப்ரேட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, அவங்களுக்கும் சந்தோஷமாக இருந்தது. என் பையன் ஒரு கிஃப்ட் கொடுத்தான், அவன் கையாலேயே வரைஞ்சி ட்ரா பண்ண அவங்க தாத்தாக்கான பர்சனலைஸ் கிஃப்ட் ஒன்று கொடுத்தான். அவங்க தாத்தா அதை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நாங்கள் வந்து உட்லண்ட் ஹோட்டல் போய் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக திரும்பி வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை திரும்பி மீட் பண்ணுறேன்.